गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பல நாட்களுக்கு முன்னால் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அதிசயத்தை அற்புதத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதாவது கரூரை சேர்ந்தவர் ராமநாத கடமாடிகள் பெரிய வேத வித்து. வேதங்களுக்கு அது என்ன சொல்லலாம், பாஷ்யம் எழுதினவர்னு கூட சொல்லலாம். அந்தளவு பயங்கரமான வேத வித்து. அவருடைய மனைவி தர்மாம்பாள். அவளுக்கு ஒரே ஒரு குழந்தை, பொன் குழந்தை, காமாட்சின்னு பேர். கரூரை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் அவள் இப்போ ஸ்ரீரங்கத்தை வசிச்சுட்டு இருக்கார். வேத வித்துவாக இருந்தாலுமே அவர் தன்னுடைய ஜீவனத்துக்கு வேதத்தை அதிகமாக பிரயோகப்படுத்தாமல் கதாகாலட்சியம் பண்ணியிருந்தார். கதாகாலட்சியம் பண்ணுறதே வல்லவர், மிகச்சிறப்பாக கதாகாலட்சியம் பண்ணக்கூடியவர். நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சக்தி, புலமைன்னு வச்சுக்கோங்களேன். அவள் குடும்பமே நம்ம காஞ்சி பெரியவாள், நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வத்தோட பரிபூர்ண பக்தர்கள். காலையிலேருந்து ராத்திரி கண்மூடித்து கண்மூடுற வரைக்கும் பெரியவா 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 சதா பெரியவா நாமம் தான் வாக்கில். ஒரு சமயம் பார்த்தோன்னா இந்த காமாட்சி அவன் பொண்ணுக்கு 22 வயசு ஆகிடுது, கல்யாணம் நிச்சயமாக ஆகிடுது. கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ தர்மாம்பா மாமி கணவாடிகளை கேட்குற, ஏன்னா கல்யாணம் பண்ண போகிறோம், பாக்குவத்தில் மாற்றிவிட்டு அடுத்து நிச்சயார்த்தம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், எவ்வளோ நான் சேர்த்து வச்சிருக்கள். உடனே கண்ணாமூடி என்னடி அச்சட்டுத்தனமாக என்ன கேட்குற தர்மு, உனக்கு தெரியாமலாம் எதுவும் சேர்த்து வச்சுருக்க போகிறேன். ஏதோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நடிச்சிஞ்சு எங்கெங்கன்னு வச்சு ஒரு 5000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன், ஜாம் நடத்தி விடலாங்க, உழப்படாது அப்படிங்கிற. மாமிக்கு ஒரே கோபம், என்னென்னா பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறேன், 5000 நீங்கள் எப்படி நடத்த முடியும்? சீர்தனத்தை செய்யணும், பட்டு புடவைகள்லாம் வாங்கணும், வேஷ்டி ரவிக்கையெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, சீர்தனத்தி மற்றும் அந்த நகைகள்லாம் வாங்கணுமே, இதுக்கெல்லாம் பத்தாதுன்னா இன்னும் மினிமம் ஒரு 15,000 வேணும். அப்போ தான் ஜாம்னு கல்யாணம் நடத்தலாம். அதாவது நான் சொல்கிறதுனா அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கோங்களேன். 15, அவர் ஏற்கனவே சேர்த்து 5, 15 + 20 ஜாம்னு கல்யாணம் நடத்துகிறாள். இப்போ 20,000 நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் நடத்துகிறாள், அதுவே லட்சக்கணக்கில் செலவழிக்கிற அந்த காலத்தில். நான் சொல்கிற காலத்தில் 20,000னா ஜாம்னு கல்யாணம் நடத்தலாம், 4 நாள் கல்யாணம் நடத்தலாம். அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு அதிசயம், அற்புதம். சமீபத்தில் ஏதோ ஒரு பேப்பரில் இதில் படித்தேன், அவருடைய புத்தகத்தில் படித்தேன். அதனால் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்ங்கிறதுனால தான் நீங்கள் நான் சொல்கிறேன். அப்புறம் மாமி சொல்கிற மாமாட்ட, நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, காஞ்சிபுரம் போங்கோ, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பெரியவாள்கிட்ட இந்த பத்திரிகை வைங்க, பத்திரிகை வச்சு சொல்லுங்கள், இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் பெரியவா நம்மளை தட்டமாட்டோம். நம்மள மாதிரி ஏழைகளுக்கு பெரியவா செய்யக்கூடியவான் அண்ணா போய் தயவு செய்து நான் சொல்லேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நேற்று பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதற்களாகவே போடுறான். எல்லார் வீட்லேயுமே பார்த்துட்டோன்னா லேடிஸோட இந்த ஒரு அடக்குமுறை அதிகமாக தான் இருக்கும். பிராமணால் சொல்லவே வேண்டாம், புரியுதா? சரி, இவர் ஒன்றே திருப்பி சொல்கிறார், என்ன பைத்தியகாரத்தெல்லாம் பேசுகிற, அவர் நம்மளை குருகிட்ட நம்ம ஞானத்தை தான் யாசகம் பெறலாமே தவிர தானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் நீ சொல்கிறேன்னு போகிறேன் அப்படின்ட்டு மடிசெஞ்சிங்கிறது ஏதோ கம்படிப்பை, ஆச்சாரமான துணிகளை வச்சு பண்ணுற ஒரு பை. அதில் ஒரு 2-3 நாளைக்கு வேண்டிய வேஷ்டி அங்கவஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டு அன்றைக்கே காஞ்சிபுரம் கிளம்புறாரு. கொஞ்சம் பழத்தெல்லாம் வாங்கிக்கிறோம், காஞ்சிபுரம் கிளம்பிட்டார். அன்றைக்கின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் கண்ணாபுரம் கூட்டம் பெரியவாளை தரிசிக்கிறது.
இவரும் கூட்டத்தில் மெதுவாக முண்டியடித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறது இவருடைய பழத்தட்டு பத்திரிகை வச்சு பெரியவாள்கிட்ட நெருங்குறார். அங்கே பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுறா, டக்குனு இவருடைய தட்டை வாங்கி 10-11 அந்த பக்கம் நாற்றி வச்சு விட்றார். இவர் மாமா 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 பத்திரிகை அவர் காதில் வாங்கினது தெரியல. பெரியவா கேட்குற, என்ன கணவாடையில் கரூர் கணவாடையில் சௌக்கியமாக இருக்கா, ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் எப்படி, ஆற்றுல எல்லாம் எப்படி இருக்கா, உன் மாமனார் எப்படி இருக்கார், வைத்திய பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னு எல்லாம் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு கதாகாலட்சேபம் போகிறது. என்ன போகிறதுன்னா ஜீவனம் ஏதோ நடந்துட்டுருக்கு. பெரியவா கேட்குறேன், நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன், செய்வியா? தாராளமாக பெரியவா அப்படின்னு சொல்கிறேன். நம்ம திருநெல்வேலி பக்கம் கடையநல்லூரில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. ரொம்ப சிதறமடைஞ்சிருக்கு. ஓரளவு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே போய் ஒரு சப்தாகம் பண்ணு, நீ நான் சொல்கிறேங்க பண்ணு அப்படிங்க. மற்றெல்லாம் நான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன், மடத்தோட மேனேஜர் தான், அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கும், இன்றைக்கி ராத்திரியே நீ கிளம்பிடுவோம், விழுப்புரத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி திருநெல்வேலி போயிடுங்கிற. ஒன்றுமே சொல்லலை. யார்? நம்ம கணபாடிகள் சாஷ்டாகவும் நமஸ்காரம் பண்ணுறார். மடத்து மேனேஜரை பார்க்குறோம். மடத்து மேனேஜர் கொஞ்சம் பணத்தை கையில் கொடுக்குறார். அன்றைக்கி ராத்திரியே விழுப்புரத்தில் ட்ரெயின் ஏற்றி விட்டுறார். மறுநாள் காலையில் பார்த்தோன்னா கடையநல்லூர் திருநெல்வேலி போய் இறங்குறார். திருநெல்வேலியில் இந்த வரதார பெருமாள் சொன்னேன் இல்லையா, கடையநல்லூர் கோயிலில், அந்த கோயிலோட பட்டாச்சாரியரே இவர் வந்து நேராக அழைச்சின்னு போய் தங்காத்து கொண்டு போய் தங்க வச்சுட்டார். தங்க வச்சுட்டு சிரமபரியாரெலாம் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிறாம நாளைக்கு ஆரம்பிக்கிறேன், என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கிறான் மாமா, நீங்கள் சொல்லுங்க. சிரமபரியாம வாசல திணையில் உட்காந்து சாவகாசாக பேசிகிட்டு இருக்கா. அந்த அக்ரஹாரத்தில் பார்த்தோன்னா ஒரு காக்கால நடமாட்டமே இல்லை. நம்ம கனவாடிகள் சரி சாயந்தரம் நம்ம சப்தாகம் ஆரம்பிக்கும் போது வருவா அப்படின்னு சொல்லி உள்ளூர் ஒரு சந்தோஷம். சாயந்தரம் வருவா போல இருக்குது, வெயில் வேறு அடிக்கிறது, நம்மளை எதிர்பார்க்குறது அப்போ அப்படின்னு. அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தோன்னா வரதா பெருமாள் வீட்டில் சாயரட்சை நடக்கிறது. நடந்த உடனே சப்தாகம் ஆரம்பிக்கிறார். யார்? நம்ம கனபாடிகள். முதல் நாள் உபன்யாசம் ஆரம்பிச்சிட்டார். யாருமே பெரியவாளை நினச்சி ஆரம்பிக்கிறார். யாருமே இல்லை கேட்குறது. ஒன்று பட்டாச்சாரியார், இன்னொன்று அந்த கோயிலுடைய மெய்க்காவில் 2 பேர் தான் கேட்குறார். வேறு யாருமே கிடையாதுங்க. சரி அன்றைக்கெல்லாம் பிரச்சனை போல இருக்குது, மறுநாள் வருவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மறுநாளும் வரல. மறுநாளும் ஆனால் இவர் விடலை. சொற்படி வரும் அது கதாகாலட்சியம் பண்ண விடலை. பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பட்டாச்சாரியர் கேட்குற, என்ன மாமா இந்த மாதிரி இருக்கே? அப்போ தான் மாமா சமைக்கணும்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்களை கூப்பிட்ட நேரம் இந்த மாதிரி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இந்த கோயில் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணதில் பங்காளிகள் 2 பேருக்குள்ள ஒரு தகராறு. நானா நீயா பெரியவண்ணு, அதனால் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துடலான்னு சொல்கிறதுனால இந்த கோயிலில் இந்த அக்ரஹாரத்துக்குலேருந்து யாருமே வரல, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எதுக்குன்னு பாதியில் முடிச்சு வாங்கி சப்தாகம் ஆரம்பிச்சுன்னு முடிச்சு வச்சுட்டு போங்கோ அப்படிங்கிறார். இவரும் சரி அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் 2 பேர் வரலனாலுமே நான் செய்வேன், ஏன்னா பெரியவாள் எனக்கு கொடுத்த உத்தரவு நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுனால 7 நாள் சப்தாகம் நல்லா சூப்பராக செஞ்சு 7ஆவது நாள் பூர்த்தி பண்ணுறார். பூர்த்தி பண்ணவருமே ஒரு பெரிய பழத்தட்டில் வரதராஜ பெருமாளுடைய பிரசாதம் அது இது எல்லாம் வச்சு ஒரு 30 ரூபா பணம் வைக்கிறார் பட்டாச்சாரியர். அந்த மெய்க்காவில் தான் பையில் இருக்கிற சில்லறையை கொஞ்சம் சில்லறையை போடுறார். வச்சு இவர்கிட்ட கொடுத்து அவரை ட்ரெயின் ஏற்றி விட்றா காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரம் வந்து சேர்ந்து பெரியவாளை பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தார் நம்ம கணபாடிகள். அன்றைக்கி ஓரளவு சுமாரான கூட்டம் இருந்து பெரியவாளை பார்க்க நமஸ்காரம் பண்ணார் கணபாடிகள். அப்புறம் சப்தாகலாம் சூப்பராக செஞ்சர் போல இருக்கேன், நல்ல கூட்டமும், ரொம்ப டயர்டாக தெரிகிறாளே. என்ன யார்? நம்ம பெரியவா. இவர் ஒன்றுமே சொல்ல, தப்பாக நினைக்காதீங்க பெரியவா, அங்கே கேட்கறதுக்கு ஆடே கிடையாது, 2 பேர் தான் இருந்தா அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்கிறார். உடனே பெரியவா சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். பரவாயில்லையே, உனக்காக 2 பேர் வந்திருக்கா. இந்த பகவத்கீதை சொல்லும்போது தெரியுமா உனக்கு, ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லும்போது கேட்கறதுக்கு ஏற்றாப்புல இருந்து ஒருத்தர் அர்ஜுனன் மட்டும்தான் இருந்தான், ஒருத்தர் தான். அப்படி பார்க்கச்சே நீ அந்த ஸ்ரீகிருஷ்ணன் பரமாத்மாவோட பெரிய சக்தி, அட்லீஸ்ட் 2 பேர் வந்திருக்கா பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கார். இவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. உடனே ஒரு பெரிய பழத்தட்டை எடுத்து கையில் கொடுத்து ஒரு 1000 ரூபா மேனேஜருக்கு கூப்பிட்டு பணம் வைக்க சொல்லி இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டார். யார்? நம்ம கணபாடிகள்கிட்ட கொடுத்து வழி அனுபவிக்க சொல்கிறார். கொடுத்தோன்னா நமஸ்காரம் பண்ணுறோம். அப்பயும் கணபாடிகளுக்கு தோணத்தான், எதுக்காக வந்தோம், தான் பொண்ணு கல்யாணத்தை பற்றி பேசணும் பெரியவாள்கிட்ட அப்படிங்கிறது அது வரைக்கும் தோணலை அவருக்கு. அப்பயும் தோணலை. நமஸ்காரம் பண்ணுறா. நைட்டு ட்ரெயின் ஏற்றி விட்றா. கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறான் மறுநாள் காலையில். மறுநாள் காலையில் வாசலில் டக்குன்னு கதவை திட்டார். கோலம் போடுறதுக்கு முன்னாலே வந்துட்டார்.
மாமி கொஞ்சம் இருங்கோ தான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து கத்தின்னு கொஞ்சம் இருங்கோண்ணா அப்படின்னு சொல்லி கையில் ஒரு ஆரத்தி தட்டி எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்கிறார். அதாவது வரவேற்பு ரெட்டிப்பாயிடுது தண்ணி கணவாடிகளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா எப்போ லேட்டாக வந்தாலுமே சாப்பிட்டே இல்லைன்னா சாப்பிட போகிறடா அப்படின்னு கேட்கக்கூடியது மாமி. அன்னைக்கு பார்த்தோன்னா வரவேற்பு ரெட்டி. இவருக்கு ஒரே ஆச்சரியம். சரின்னு உள்ளே போய் கையால் நின்று உட்காந்துட்டு அண்ணா பூஜை ரூமை போய் பாருங்க அப்படிங்கிறார். இருடி நான் குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். உடனே குளிங்க போய் பாருங்கன்னு அவசரப்படுத்துகிறான் மாமி. உடனே குளிச்சுட்டு அந்த பூஜை அறையில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு பார்க்குறார். அங்கே பாருங்கன்னா தட்டு பழத்தட்டு இருக்குது பாருங்கள், அதில் பாருங்கள் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது பாருங்கள். 2-3 கட்டு இருந்தது. ஏதிரி தரும்போது எண்ணினியான் இல்லை எண்ணலை, நான் எண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நின்றுட்டு தர்மகிட்ட சொல்கிறார். தர்மம் 15,000 பணம் இருக்குது, ஏதிரி உனக்கு யார் கொடுத்தான்னு கேட்குறார் மாமா. தர்மாம்பாள் அப்போ சொல்கிறா, இல்லை நேற்றுக்கு காஞ்சி மடத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். இந்த மாதிரி பெரியவா வந்து உங்கள் பொண்ணுக்கு கொடுக்க சொல்கிறதா கொடுத்தா, அதில் பழக்கூடையோட இந்த பணம் 2 செட்டு திருமாங்கல்யம், பட்டு புடவை வைக்க பட்டு வேஷ்டி அங்கவஸ்திரம், பூ மஞ்சள் எல்லாமே இருந்தது. அதை அப்படியே கொண்டு போய் எங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து உங்கள் கையால் பார்க்கணுங்கிறதுக்காக வச்சுருந்தேன் அப்படிங்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பெரியவாள்கிட்ட கனவாடிகள் தன்னுடைய பொண்ணு கல்யாணம் இந்த மாதிரி பணம் வேணும்னு சொல்கிறதுக்காக போனதை தவிர கொஞ்சம் அது சொல்லவே இல்லை, சொல்கிறதுக்கான வாய்ப்பே அவருக்கு கிடைக்கல. ஆனால் பெரியவா மட்டும் கடைசியில் வழியனும் போது நம்ம பொண்ணு விவாகம்லாம் நல்லபடியாக சௌக்கியமாக நடக்க போயின்னு சொன்னாலே தவிர இவர் தன்னை பற்றியோ நான் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத பற்றியோ எதுவுமே சொல்லலை. போகும்போதும் சரி, அங்கே முதல் நாள் போனபோதும் சரி, சப்தாகம் பண்ணி வச்சு திரும்பி வந்து சொல்லும்போதும் சரி, கணவாடிகள் தன்னுடைய பொண்ணோட திருமணத்தை பற்றி எதுவுமே பெரியவாழ்கிட்ட தெரிவிக்காத இந்த சூழ்நிலையில் பெரியவாளுக்கு இது எப்படி தெரியும்? அந்த பெரியவாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் தான் அது வெளிச்சம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவன். அதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. நம்மளை பெரியவாள்கிட்ட ஒப்படைச்சிடணும். நீங்கள் தான் பெரியவாள், நீங்கள் அவன் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பார்த்துப்பார். அதுக்கப்புறமா அந்த கல்யாணம் சீரும் சிறப்புமாக நன்னா நடந்தது. அந்த ஸ்கூல் வாத்தியார் காமாட்சி 2 பேருமே கூட அவளும் வந்து மிகப்பெரிய பெரியவருடைய பக்தியாக மாறிட்டு. ஸோ இந்த பரமேஸ்வரன் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு சாட்சாத். புரியுறதா? அது மட்டும் இல்லாமல் நார்மலாக பேசிட்டு இருக்கும்போதே பெரியவா பாருங்க, பெரியவா ஜனநஜங்கமாக உரையாடக்கூடியவங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுது. ஸ்ரீகிருஷ்ணனை நம்ம பகவத்கீதை சொல்லும்போது இருந்த ஒருத்தன் அர்ஜுனன் மட்டும்தான், ஒருத்தன் தான் அட்லீஸ்ட் உனக்கு 2 பேர் கிடைச்சாருன்னு சொல்லி ரொம்ப சகஜமாக ஜனநஜங்கமாக பேசக்கூடியவர் கூட பெரியவா. அதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.